வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பீக்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 2 மணி மேஜிக் எதுவும் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஏற்படல. மார்னிங் என்ன லெவல்ல இருந்ததோ, அதே லெவல்ல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2லயும் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல நெட்டா பாசிட்டிவா இருக்காங்க. ஒரு 666 கோடி நம்ம மார்க்கெட்ல நெட்டா வந்து பணத்த போட்டிருக்காங்க. ஆனா எஃப்ஐஎஸ் பை பண்ணா, டிஐஎஸ் என்ன பண்ணுவாங்க? தொன்று தொட்டு பாரம்பரியமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எஃப்ஐஐஸ் வந்து பை பண்ணா, டிஐஎஸ் வந்து விப்பாங்க. டிஐஎஸ் பை பண்ணா, எஃப்ஐஐஸ் விப்பாங்க. இதுதானே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல வித்துருக்காங்க. பட் இந்த எஃப்ஐஐஸ் விக்கிறது, வாங்குறது இத நம்ம சின்ன ஒரு பாராமீட்டரா வந்து எடுத்துக்கலாமே தவிர, ரொம்ப சீரியஸா ஆக்கக்கூடாது. கீழ இறங்க இறங்க பயந்து வாங்காம இருந்தோம்னா, அது மிகப்பெரிய ஒரு தவறா இருக்கும். ஸோ நம்ம ஒரு திட்டத்த தீட்டி, அந்த திட்டத்தின்படி நம்ம செயல்பட்டோம்னா, டெஃபினட்டா வந்து ஒரு வெற்றி வந்து கிடைக்கும். ஸோ கீழ இறங்கும்போது வாங்குவது அவ்வளோ சாதாரண ஒரு காரியம் இல்ல. பல இடையூறுகள் இருக்கும். உங்க மனசுக்கூடயே நீங்க ஒரு பெரிய போராட்டத்த வந்து பண்ற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தாண்டணும்னா, கண்டிப்பா நமக்கு பொறுமை ரொம்ப அவசியம். பிளானிங் ரொம்ப முக்கியம். அதே மாரி உங்க ஒரு சர்க்கிள் இருக்கும். இன்வெஸ்ட்மென்ட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பீங்க. அந்த சர்க்கிள்ல இன்கேஸ் ஒரு பெரிய ஒரு பொசிஷன் பண்ண போறீங்க அப்டின்னா, அத பற்றி நம்ம பெரிய அளவுக்கு நான் இந்த மாரி ஒரு பொசிஷன் வந்து பில்ட் பண்ண போறேன் அப்டின்ட்டுலாம் ஷேர் பண்ணாம இருப்பதும் கூட ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா, அது மேபி ஒரு ரிஸ்க்கான ஒரு ஸ்டாக்கா வந்து இருக்கலாம். அந்த ஸ்டாக் பற்றி உங்களுக்கு புரிதல் இருக்கலாம். பட் அத கேட்கிறவங்களுக்கு புரிதல் இல்லாம இருக்கலாம். இந்த மாரி பல விஷயங்கள் நடக்கும். நல்லதோ, கெட்டதோ முடிவு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓனா எடுக்கறக்கு ட்ரை பண்ணணும். அதுக்காக எதுவுமே தெரியாம நான் ஓனா முடிவு எடுக்கிறேன்ட்டு எடுப்பதும் ஒரு தவறான ஒரு செயல் தான். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணி அந்த முடிவ எடுக்கணும். அதெல்லாம் நம்ம எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? மார்க்கெட் நல்லா இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணணும். மார்க்கெட் நல்லா இல்லாதப்ப முடிவுகள ஆன் டைம்ல வந்து எடுக்கணும். இது ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் மாரி இருந்தாலும், இதுக்கு தொடர்ந்து வந்து உழைப்ப போடணும். அப்படி உழைப்பு போடுறது ரொம்ப கடினம்னு நான் நெனைக்கிறேன். ஆனா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு நாளடைவில வந்து அது ஒரு பழக்கமா மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பழக்கமா மாறுச்சுன்னா, எதுவுமே பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு தேவைப்படாது. இதுலயே நம்ம பெரிய அளவுக்கு வந்து கவனத்த செலுத்துவோம். நம்ம நேரத்த செலுத்துவோம். அதுல ஒரு நல்ல ரிசல்ட்டும் வந்து நமக்கு கிடைக்கும். அதுல எந்த சந்தேகமும் தேவையில்ல. நீங்க பண்ணி பாருங்க. 1 வருஷம் தொடர்ந்து பண்ணுனீங்கன்னா, கண்டிப்பா அதோட நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரிய வரும். அடுத்தது மைக்ரோசாஃப்ட். இன்னைக்கு டேல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு 3% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. இன்னைக்கு யுஎஸ் ஸ்டாக்ஸ் என்னோட போர்ட்ஃபோலியோல எல்லாமே ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டில் மைக்ரோசாஃப்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் மைக்ரோசாஃப்ட்ல வாங்கிட்டு தான் இப்ப வந்து நம்ம வீடியோலயே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. தேவையில்லாம இத அடிச்சு இறக்கியிருக்காங்க. பட் இந்த இடத்துல ஒரு குரோத் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இத நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடமா அமெரிக்க மார்க்கெட்ல மைக்ரோசாஃப்ட் இப்ப இருக்கு. நான் என்ன நெனச்சேன், Amazonனும் வந்து கிடைக்கும்னு நெனச்சேன். இப்பவே உங்களுக்கு புரியுதா? 2 ஸ்டாக் நான் எதிர்பார்த்தேன். 2 ஸ்டாக்குக்கு செப்பரேட் பிளான் இருந்தது. ஆனா, என்னால ஒரு ஸ்டாக்க மட்டும் தான் இந்த இடத்துல பிடிக்க முடிஞ்சதே தவிர, இன்னொரு பங்க என்னால பிடிக்க முடியல. அதனால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதா ஒண்ணு தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு நம்ம உட்காந்துக்கணும். அதுக்காக எனக்கு அது கிடைக்கலையே, அது ரிவர்சல குடுத்துருச்சே, நான் போய் இப்பவே அடிச்சு புடிச்சு வாங்கலாமா? டெஃபினட்டா வாங்கக்கூடாது. அது நமக்கு கிடைக்கல. நமக்கு ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுங்கிற மாரி அது நம்ம மேல ஒட்டல. அது போயிருச்சு. அத விட்டுறணும். நமக்கு கிடைச்சத வந்து யூஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கணும். ஓகே. ஸோ தெளிவா உங்களுடைய திட்டத்துல இருந்தீங்கன்னா, கரெக்ட்டா நீங்க போவீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இந்த மைக்ரோசாஃப்ட் அண்ட் Amazon 2யும் வந்து நம்ம சொல்லலாம். ஃபியூச்சர்ல ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சதுன்னா அத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு ஸ்டாக் இருக்கு. செக் பண்ணிட்டு இருக்கேன். விரைவில் அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். அடுத்தது இன்னைக்கு டே அப்டேட்குள்ள போவோம். அப்டேட் நம்ம பார்க்க போறது, டாடா குரூப் கிட்ட இருந்து வந்த அப்டேட் தான். ஒரு 1500 கோடி பணத்த பார்த்தீங்கன்னா, இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல பம்ப் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்கு? ஐஃபோன் மேனுஃபேக்சரிங்க ஸ்கேல் அப் பண்ண போறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இது நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த டாடா குரூப்ப பொறுத்தவரைக்கும். டாடா எலக்ட்ரானிக்ஸ் டெஃபினட்டா ஃபியூச்சர்ல மேபி லிஸ்ட் ஆக வந்ததுன்னா, ஒரு பெரிய பிரீமியம்ல தான் வந்து லிஸ்ட் ஆகுறதுக்கே வரும். மேனுஃபேக்சரிங் நம்ம நாட்டுல பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த நிறுவனமும் ஃபியூச்சர்ல பெட்டர் ப்ராஃபிட்ட பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா ஐஃபோன் மேனுஃபேக்சர் பண்றாங்க. நல்ல ஒரு லாபமும் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. பார்ப்போம். இன்னும் வந்து ப்ராஃபிட்டபிளா இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் மாறல.
விரைவில் மாறுவாங்க. அந்த தகவலும் நமக்கு கிடைக்கும். கிடைச்சதுன்னா கண்டிப்பா அத உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது, இப்ப இந்த டிசிஎஸ் பஞ்சாயத்து எல்லாரும் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெரிய ஒரு இஷ்யூ ஓடிட்டுருக்கு. பட் அந்த இஷ்யூல சம்மந்தப்பட்டவங்களலாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டதா, தூக்கிட்டதாவும் ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, நியூஸ்ல வந்திருந்தது. ஸோ இப்படியெல்லாமா நடக்குது அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் நெறைய பேர் வந்து இந்த கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் நடந்ததுன்னா, ஸோ எப்படி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் இப்படி இருக்கும். 2வது லெவல் இப்படி இருக்கும். 3வது லெவல் இப்படி இருக்கும். ஸோ ஃபைனல் லெவல் இப்படி இருக்கும். இது கண்டிப்பா வந்து எல்லாரும் உங்களுக்கு வந்து ஒரு அந்த இதிலேயே சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு டைமும் வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி நடக்கும். ஸோ அதுவும் விமென்ஸுக்கெல்லாம் பார்க்கும்போது, அ அப்பப்ப பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் இது தெரிஞ்ச விஷயம் கார்ப்பரேட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கலன்னா, அடுத்த லெவல் டைரக்ட்டா கூட ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அப்படி பண்ணியிருப்பாங்களா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இல்ல அப்படி பண்ணியும் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கலையாங்கிறது ஒரு கேள்வி. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் பலதும் நடக்கும். ஸோ இதுக்காக வந்து நான் டிசிஎஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம போவனா? இல்ல ஒரு கம்பெனில வந்து நான் முதலீடு பண்ணாம போவனா? அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா இல்ல. நம்ம இதுக்கு முன்னாடியே பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிசினஸ் வேற. ஸோ மற்ற விஷயங்கள் வந்து வேற. ஸோ பிசினஸ் நல்லா போகுதுன்னு தான் பார்க்கணும். என்னடா நீ நீ நெஞ்சில ஈரம் இல்லாம பேசுற அப்படின்னா, ஸோ நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் அத கேட்டுட்டு, அச்சச்சோ! அப்படின்னு தான் வந்து போ முடியுமே தவிர, மற்ற ஒண்ணும் வந்து நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இந்த இடத்துல எதுக்கு இருக்கோம் மார்க்கெட்ல? ஸோ அவன் நீதிமானா? நல்லவனா? கெட்டவனா? இப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம மார்க்கெட்ல இல்ல. ஸோ அதெல்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னா தாராளமா பார்த்துக்கலாம். பட் பிசினஸ் பொறுத்தவரைக்கு, இவன் நல்லவன். இதே இந்த பிரச்சனை, இதே ஒரு ரிலையன்ஸ்ல ஏற்பட்டிருந்ததுன்னா, இந்நேரம் கொந்தளிச்சிருப்பாங்களா? மாட்டாங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம். ஸோ எப்படியெல்லாம் வந்து பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ பிசினஸ பொறுத்தவரைக்கும் பிசினஸா பாருங்க. ஸோ நம்ம அ ஒரு ஒரு ரொம்ப நெருங்கிய ஒரு இடத்துல கூட, இவன் நல்லவனா, அவன் கெட்டவனான்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் இவன் கெட்டவன் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். உண்மையா, பொய்யா அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதனால இவன் நல்லவன் அப்படின்ட்டு ஜஸ்ட் சில கண்ல தெரியக்கூடிய ஆக்ஷன்ஸ வச்சு நம்ம ஒரு முடிவு எடுத்துறக்கூடாது. ஸோ அப்படி முடிவும் நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டிய ஒரு அவசியமும் இல்ல. அவன் நல்லவனா இருக்கட்டும், இல்ல கெட்டவனா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். என்னோட வேலை என்ன ஷேர் மார்க்கெட்ல பணம் பண்ண வரேன். அவ்வளோதான். ஸோ அத பார்த்துட்டு பிசினஸ் எப்படி போகுது? ஸோ இவன் கொண்டு போறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா? இதெல்லாம் நம்ம பார்த்தா டெஃபினட்டா போதும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நல்லவன், வல்லவன் அப்படின்ட்டு எந்த விலைனாலும் வாங்கு. ஒண்ணும் ஆகாது லாங் டெர்ம்க்கு அப்படின்னு நம்ம வாங்குனோம்னா, கண்டிப்பா இழப்பு நமக்கு ஏற்படும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா, சென்டிமென்ட்டா இல்லாம முடிவெடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கு. அடுத்தது HDB ஃபினான்ஷியலோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த காலாண்டுல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 751 கோடி இந்த குவார்ட்டர்ல ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 41% இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது உயர்ந்திருக்கு. இதே போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போதும் ஆல்மோஸ்ட் ஒரு 100 கோடி வரைக்கும் உங்களுடைய லாபம் பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. ஸோ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. பட் இருந்தும் இதோட மதிப்பீடெல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. பங்கும் சரிஞ்சிருக்கு. சரிஞ்சிருந்தாலும் கூட இதோட மதிப்பெல்லாம் நமக்கு அவ்வளோ பெட்டரா இல்ல. இதுக்கு HDFC பேங்க் எவ்வளவோ பெட்டரே. அது நமக்கு கிடைச்சதே. அதுவே போதும். ஸோ ஜஸ்ட் இத வேடிக்கை பார்ப்போம். இது IPOலருந்து கீழ தான் வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ இதில IPOலயும் பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேட் எல்லாம் நம்ம பண்ணவே இல்ல. இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம ஸ்கிப் தான் வந்து பண்ணணுமே தவிர, ஸோ இது ஒண்ணும் பெட்டர் இல்ல அப்படிங்கிறத நம்ம அப்பவே பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அடுத்தது ஐடிசிட்ட இருந்து ஒரு நல்ல அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஐடிசிக்கு பார்த்தீங்கன்னா, FSA சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு குளோபலா அக்னாலெட்ஜ் பண்ண ஒரு சர்டிஃபிகேட். ஸோ இந்த சர்டிஃபிகேட்னால என்ன யூஸ் வருது? என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த நிறுவனத்தோட ஒரு கிரெடிபிலிட்டி வந்து கூடும். ஸோ பிராண்டோட வேல்யூ கூடும். ஸோ மக்கள் இந்த பிராண்ட் மேல, இந்த பிராண்டோட ப்ராடக்ட் மேல ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கு. ஸோ இது ஐடிசிய பொறுத்தவரைக்கும் சரி, அவங்களுடைய FMCG பிசினஸ் பொறுத்தவரைக்கும் சரி, நெக்ஸ்ட் ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. நல்ல செய்தியும் கூட ஐடிசிய பொறுத்தவரைக்கு. அடுத்தது ஆரோ ஃபார்மா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஆரோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா, ஒரு 150லேருந்து $175 மில்லியன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு CDMO ஃபெசிலிட்டி வந்து அமைக்க போறதா, எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா வந்து ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து அவங்க சப்சிடரி மூலியமா வந்து பண்ண போறாங்க. ஸோ அவங்க சப்சிடரியில தான் இந்த பணத்த போட்டு அங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா, ஒரு ஃபெசிலிட்டி அமைக்க போறதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா, மெர்க் அதுக்கப்புறம் இன்னொரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து புரொடக்ஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால, இந்த அளவுக்கான ஒரு முதலீடு பார்த்தீங்கன்னா போடப்படுது. ஸோ ஜஸ்ட் அத மட்டும் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாரி தான் போயிட்டுருக்கும். ஸோ இப்போ அடிஷனல் கெப்பாசிட்டி வரும்போது, இவங்களுடைய ஒரு ஒரு இதையும் பார்த்தீங்கன்னா, உயர்த்திட்டு வந்துட்டுருக்காங்க. இது ஆரோ ஃபார்மாவ பொறுத்தவரைக்கும் ஒரு
நல்ல செய்திய தான் பார்க்குறோம். ஸோ ஆரோ ஃபர்மா யூரோப் அண்ட் யுஎஸ் 2லயுமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. ஸோ ரிசல்ட் வரும்போது நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். இவங்களோட ஒரு பைபேக் கூட இருக்கு. நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ கண்டிப்பா நம்ம இது ரிசல்ட் வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது ஸோ ரெட்டி காரு ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன ரீசன்னா, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ரெட்டிக்கு என்ன பிரச்சனை இருந்தது? ஸோ இந்த யாரு கனடால வந்து ஒரு என்ஓசி மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ மருந்த வந்து இப்போதைக்கு நீங்க வெளியிடக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இதனால டாக்டர் ரெட்டியோட பங்கு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து ஒரு சரிவ சந்திச்சிருந்தது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, அடுத்த மாசத்துல அப்ரூவல் கிடைச்சிரும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா, ரெட்டி காருல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கத்தான் செய்யுது. ஆனா, ஸோ நான் ஒரு 1100 அந்த மாரியான ஒரு ரேஞ்ச் வந்ததுன்னா ஓகே அப்படின்னு நான் பார்க்குறேன். பட் இந்த இடத்துல ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு ரெட்டிய பொறுத்தவரைக்கும். ஆனா, இப்போ கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கு. இந்த பிரச்சனையில இந்த பங்கோட டார்கெட்ட வந்து குறைச்சிருக்காங்க. ஒரு ரூ. 1070 அப்படிங்கிற வரைக்கும் போகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன பிரச்சனைங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து கனடால இவங்களுடைய லான்ச் செமாக்ளூடைட் ஜெனரிக் லான்ச் வந்து தள்ளி போகுது. இது ஒரு பெரிய பிரச்சனை. 2வது பிரேசில்ல இப்போ இவங்களுடைய இந்த ஒசம்பிக் ஜெனரிக் வந்து லான்ச் பண்றதுக்கான நேரம் வந்துச்சு. ஆனா, அவங்களும் பார்த்தீங்கன்னா, டினைட் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ண முடியாத மாரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒப்புதல் அளிக்கல. இது ஒரு பெரிய ஒரு செட்பேக்கா அமைஞ்சிருக்கு. இதனால இன்னைக்கு ஒரு 1.5% வரைக்கான சரிவு டாக்டர் ரெட்டில வந்து ஏற்பட்டிருக்கு. இது போக இன்னொரு கம்பெனி இருக்குங்க. அத வந்து சொல்லணும்னு நெனச்சேன். நான் மறந்துட்டேன். ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, செமாக்ளூடைட் இந்த ஒசமிக் ஜெனரிக்குக்காக அப்ரூவல் எஃப்டிஏ கிட்ட இருந்து வந்து கிடைச்சிருக்கு. யுஎஸ் எஃப்டிஏ கிட்ட இருந்து வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா, கனடால லான்ச் பண்ண போறதா இந்த நிறுவனம் கனடாவ சேர்ந்த ஒரு நிறுவனம் தான். கனடால வந்து அந்த ஜெனரிக் லான்ச் பண்ண போறதா, லான்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் சொல்லுது. இன்கேஸ் வந்து நடந்ததுன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டூ ஃபைல் எக்ஸ்க்ளூசிவிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்டிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, பிரேசில்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேவ வந்து டாக்டர் ரெட்டி மிஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டிக்கு ஒரு இக்கட்டான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஸோ இது ஒரு இம்பாக்ட்ட வந்து ஏற்படுத்தும். ஸோ இன்கேஸ் வந்து ஒரு 1100 போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு ஒர்த்தான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. பாருங்க எவ்வளோ நாளா இந்த பங்கு ஒரு சைட்வேல இருக்குன்னு. 2023 அப்ப இருந்து இப்ப வரைக்கும் 3 வருஷமா பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு நோ ரிட்டர்ன். இந்த பங்கு ஒரு நாள் வந்து இந்த போனஸ் குடுத்தது. ஞாபகம் இருக்கா? ஸோ நெறைய பேர் வந்து இந்த ஞாபக சக்தி இருக்கு. அத மறந்துருவாங்க. ஸோ போனஸ் குடுத்த குடுக்க முன்னாடி என்ன பேச்சு ஓடிட்டு இருந்ததுன்னா, போனஸ் ஆயி வந்ததும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, டபுள் ஆயிரும் அப்படின்னு தான் பெரிய ஒரு ஹைப்பே கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ அந்த ஹைப்ல பலரும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வாங்கி போட்டாங்கன்னுலாம் எனக்கு தெரியல. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம மேபி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா, மற்ற பங்கு மாரி இது நஷ்டத்துக்கு போல. அதுவரைக்கும் சந்தோஷப்படுறத தவிர நமக்கு வேற வழி வந்து இல்ல. ஸோ ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நானும் அதாவது 24ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ சில குவான்டிட்டீஸ் ரூ. 1250ல பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த டிப்ல பண்ணேன். அவ்வளோதான். ஸோ மற்றபடி நான் இன்னும் பெரிய ஒரு நல்ல குவான்டிட்டியே ஆட் பண்ணல. ரெட்டிய பொறுத்தவரைக்கும். ரொம்ப சின்ன குவான்டிட்டீஸ் தான் நான் வச்சிருக்கேன். என்னோட போர்ட்ஃபோலியோல ரெட்டிக்கு குடுத்த அளவு அவ்வளோதான். பட் திரும்ப வரும் 1100 வந்ததுன்னா, இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு நான் நெனச்சேன். ஸோ இப்போ ஒரு பக்கம் ரெட்டி இருக்கான். ஸோ இந்த சமல்குளோரைட் மூலியமா ஒரு பெனிஃபிட் அடையறதுக்கு. இன்னொரு பக்கம் நான் இந்த ஒன் சோர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒன் சோர்ஸ் பார்க்கும்போதும் ஒரு பெட்டர் ஒரு வேல்யூ கிரியேட்டரா இருப்பான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இருக்கு. ஸோ அதனால அந்த ஒன் சோர்ஸ் பக்கம் கொஞ்சம் கவனத்தை அதிகமாக வந்து செலுத்தியிருக்கேன். பட் ஏதோ ஒரு ரிஸ்க்கான ஒரு பெட். பட் இருந்தாலும் அதை நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மேபி அதில் நடந்ததுன்னா நான் நல்ல ஒரு ஒரு ரிவார்டு வந்து எனக்கு கிடைக்கும். ஆனா அடையலைன்னா மேபி அது ஒரு பெரிய ரிஸ்க்கா கூட வந்து மாறலாம். பட் நான் வந்து இந்த ரிஸ்க் எடுத்திருக்கேன். பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு. அண்டு நாட்கோ என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஸோ முன்ன வாங்குனது. திரும்ப வந்துச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு நான் அத ஃபோக்கஸ் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு அங்கேயும் நான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கல. பட் அது ஏறிட்டு இருக்கு. ஏறுறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல அந்த பங்க பொறுத்தவரைக்கும். பட் இருந்தாலும் ஏறுது. ஸோ ஏறுனா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தானே. என்ன இருக்குது இப்போ? ஸோ திரும்ப நமக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா அத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்ல இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்ததுனாலும் ஷேர் பண்றேன். ஸோ இந்த சமக்ளூடைட் பிளேய பொறுத்தவரைக்கும் என்ன பண்றேன் அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ரெட்டியில இருக்கக்கூடிய பிரச்சனைய பற்றியும் இந்த இடத்துல நம்ம விலாவாரியா வந்து பேசியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ நம்ம புதுசா வர நண்பர்கள் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பல வேல்யூ திங்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அத நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படும். தொடர்ந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!